அஸ்ஸலாமு அலைக்கும். ஷைகுல் பார்வையில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டிராவல் விளாக் மாதிரி ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி வருது, எப்படி இது பண்ண போகுதுன்னு எனக்கு தெரியல. இது வரைக்கும் குக்கிங் வீடியோக்கும் ஹோட்டல் ரிவ்யூஸ் வீடியோக்கும் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அந்த அளவுக்கு இதுக்கு ஒரு சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ இதில் ஃபுல்லாக ஒரு 2 to 3 days ஜேர்னியை வந்து ஒரு 3 வீடியோஸாக நான் போடுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நான் போகிற ஸ்பாட் என்னங்கிறத நான் வீடியோக்குள்ளேயே நான் சொல்கிறேன். மோஸ்ட்லி தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் நான் வீடியோக்குள்ளே நான் சொல்கிறேன். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பைக்கில் தான் போக போகிறோம். கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ட்ராவல் பண்ணிட்டோம். மொத்தமாக 130 கிலோமீட்டர்ஸ். சரி, ஏதாவது ரெஸ்ட் எடுப்போன்னு ஒரு ஸ்பாட் போனோம். இந்த ஸ்பாட் தான் வந்து திஷாஸ் கேஃபின்னு. எதிர்பார்த்துலாம் போகல, சும்மா ஏதாவது குடிக்கலாமேன்னு போனோம். எங்கே ட்ரை பண்ணது வந்து இந்த பட்டர் ஃப்ரூட்டும் அதே மாதிரி சாத்துக்குடி ஜூஸும் தான். ரெண்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சப்போஸ் அந்த சைடு ட்ராவல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இங்கே போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப அப்படியே போனோம். அடுத்த ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் ஒரு வழியாக பாண்டிச்சேரிக்குள்ளே ரீச் ஆயாச்சு. ஸ்ட்ரெயிட்டாக ரூமுக்கு போயிட்டு ஒரு 2 to 3 hours கிட்ட ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் போய் என்னென்ன ஸ்பாட் பார்க்கலான்னு பார்க்கலாம். ஒரு வழியாக ரூமுக்கு போயாச்சு. இதை புக் பண்ணியிருந்தது தான் இந்த காஃபி சேம்பர்னு. இது வந்து நைட்டு ஒரு 6:30 to 12 o'clock வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பப்பு தான் இது. ஆனால் இங்கேயும் வந்து ரூம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குன்னு பார்த்தேன். ஸோ இங்கே தான் புக் பண்ணியிருந்தேன். ஒரு வழியாக ரூம் புக் பண்ணியாச்சு. ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்குற ரூம் வந்து 203. ஸோ பாருங்கள், இதுதான் வந்து ரூமு. டீலக்ஸ் ரூமுன்னு சொன்னாங்க. கொஞ்சம் நல்லா பெருசாக தான் இருக்குது. ஒரு சோஃபா, ஏசி, டிவி, பீரோ, அதுக்கப்புறம் பாத்ரூம். பாத்ரூம் டூர் போகலாமா? நம்மளுக்கு வந்தோன்னே முக்கியமான ஒரு இது இந்த பாத்ரூம் தான். இது ஓரளவு நல்லா இருந்துட்டாலே நம்மளுக்கு எல்லாமே செட் ஆயிடும். பாத்ரூமும் ஓரளவு நீட்டாக தான் இருக்குது. இதை ஹோட்டலோட நேமு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். அதோட லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ரூம் ஓரளவு நீட்டாக தான் இருக்குது. ஸோ சர்வீஸ் எப்படி இருக்குது எல்லாமே நான் டீட்டெயில்டாக நான் சொல்கிறேன். ஹை, ஸோ ரீச் ஆகிட்டோம். கிட்டத்தட்ட 3 hours கிட்ட ஆச்சு. 8:30க்கே பிளான் பண்ணியிருந்தோம் கிளம்ப. லிட்டில் பிட் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஒரு 11 o'clock தான் கிளம்பணும். நடுவில் அங்கங்கே வந்து இந்த ரோடு எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஸோ ஒரு வழியாக வந்தாச்சு. வந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஏதாவது லைட்டாக சாப்பிட்டுட்டு ஈவினிங் போல் பீச் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்பாட் போய் ஏதாவது ஒரு ஃபுட்டு ட்ரை பண்ணி அதை நான் கண்டிப்பாக நான் வீடியோவாக நான் போடுறேன். ரொம்ப டயர்டாக இருந்தனால எங்களால் வெளியில் போக முடியல. அதனால் பிக்கிஸ் பர்கர்லேருந்து ஆர்டர் போட்டாச்சு. இது வந்து நான்வெஜ் டிலேட் ஆர்டர் போட்டோம். 2 லைம் மொஜிட்டோ வந்துருச்சு. உள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு ரேப் ஒன்று வச்சுருக்கானுங்க. அப்புறம் பர்கர் ஒன்று வச்சுருக்கானுங்க. பர்கரு, French fries,
அல்டிமேட். அவ்வளோதான். அதுக்கப்புறம் 2 டிஷ் வச்சுருக்காங்க. பர்கர் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? நல்லா பேக் பண்ணியிருக்கானுங்க கைஸ். கட்டு. இதுவும் நல்லா இருக்கு. A few moments later. ஓகே கைஸ், சின்ன பிரேக். 5:30 ஆயிருக்கு. இப்போ நம்ம வந்து இங்க உள்ள ஒரு சில ஸ்பாட் இருக்கு. எல்லாருக்கும் யூஸ்வலா தெரியும், ராக் பீச்சும் அதுக்கப்புறம் அங்க உள்ள சில அந்த அதுக்கிட்டே இருக்கிற அந்த பிரெஞ்சு காலனியும் தான் வந்து போறோம். ராக் பீச் வந்து வந்தாச்சு. ஸோ யூஸ்வலாக நான் வந்து இந்த பீச் வந்து இதுக்கு முன்னாடி வரும்போது எல்லாமே ஒரு ஈவினிங் டைம் அந்த மாதிரி தான் நான் வந்திருக்கேன். ஈவினிங்னா மோஸ்ட்லி இந்த 8 o'clock இருட்டினக்கப்புறம் அந்த மாதிரி தான் நான் வந்திருக்கேன். ஸோ இப்போ தான் வந்து ஒரு 5:30 to 6 o'clock வரும்போது இந்த வெளிச்சமோட பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த லைட்டிங்கில் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்களும் வந்து பீச்சுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு 5:30 to 6 o'clock அந்த சன்செட் ஆகிற அந்த டைமில் நீங்கள் போங்க. அவ்வளோ ப்ளசண்ட்டாகவும் இருந்துச்சு. நிறைய பேர் நல்ல க்ரௌடாகவும் இருந்துச்சு. எல்லாரும் வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க. ஸோ நல்ல ஒரு அனுபவமாக இருந்துச்சு இந்த பீச்சும் அதை சுற்றி பார்க்கும்போதும். பீச் சைடு இருக்கிற இந்த தலைமை செயலகமும் பார்த்தாச்சு. அப்படியே நடந்து போய்கிட்டு இருந்தோம். அந்த எண்டில் தான் வந்து மகாத்மா காந்தியோட சிலையும் அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து நேருஜியோட சிலையும் இருக்குன்னு சொன்னாங்க. சரி, அப்படியே வாக்கிங் போக ஆரம்பித்தோம் இங்கேருந்து. இந்த பீச் அந்த இதில் நடந்து போகும்போது நான் கவனிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, ஏகப்பட்ட கஃபே வந்து இருந்துச்சு. ஸோ ஃப்ரெஞ்சு ஸ்டைல் கஃபேவுமே நிறையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஊரில் உள்ள அந்த கஃபேவும் வந்து நிறையாவே இருந்துச்சு. அப்படி நடக்கும்போது நிறையா கஃபேஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஸோ இதுல இருந்து பர்டிகுலராக ஏதாவது ஒரு கஃபேல வந்து சாப்பிட்லான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் அன்னைக்கு டைம் வந்து ரொம்பவே இல்லாதனால வந்து எங்களால் வந்து சரியா எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியலைங்க. ஸோ சரி, பிரெஞ்சு காலனியில் இன்னும் கொஞ்சம் கஃபே இருக்குன்றனால இங்கே நாங்கள் வந்து எதுவுமே ட்ரை பண்ணல. ஸோ அப்படி இந்த சீ சைடு கெஸ்ட் ஹவுஸும் பார்த்தோம். அப்போவே யோசிச்சுட்டு இருந்தோம், நானே என் ஒய்ஃபும் பேசிக்கிட்டு இருந்தோம், இதெல்லாம் எப்போ கட்டியிருப்பானுங்க, எப்படி இது பண்ணியிருப்பானுங்கன்னு. ஸோ எங்கள் 2 பேருக்கு இங்கே தான் போய் ஏதாவது சாப்பிட்லான்னு பிளான் பண்ணோம். அது நான் சொன்ன மாதிரி கரெக்டாக எங்களுக்கு அந்த டைம் இதாகலை. ஸோ அதுக்கு பக்கத்தில் இன்னொரு பெரிய ஒரு ரெசார்ட் மாதிரி பார்த்தோம், இந்த ரெட்ரீட்டு. இதுக்கெல்லாம் போகணுன்னா கண்டிப்பாக கையில் நிறைய காசு வேணும். அதனால இங்கெல்லாம் நாங்கள் எதுவுமே போகலை. நான் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட கஃபே இருந்துச்சு. ஸோ இதுவும் ஒரு கஃபே நல்ல பெருசாக வச்சுருந்தாங்க. இங்கேயே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். உள்ள போய் ரேட்லாம் கேட்கும்போது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தனால ட்ரை பண்ணல. ஸோ ஒரு வழியாக நான் சொன்ன அந்த ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. அந்த எண்டில் வந்து மகாத்மா காந்தியோட ஸ்டாச்சு இருந்துச்சு. ஸோ இதை நான் ஏற்கனவே நைட்டு ஒரு 9 o'clock 8:30 9 o'clock தான் நான் போயிருக்கேன் இதுக்கு முன்னாடி பீச்சுக்கு. இந்த பீச்சுக்கு ஸ்பெசிஃபிக்காக இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த டைமில் அந்த லைட்டிங்கோட பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ பக்கத்துலேயே வந்து ஷெட்டு நிறைய கட்டியிருந்தாங்க. ஸோ அது என்னன்னு விசாரிக்கும் போது தான் சொன்னாங்க, August 15 உள்ள ஃபங்க்ஷன்ஸ் வந்து இங்கே நடக்கும், அந்த இண்டிபெண்டன்ஸ் டே இது ஃபுல்லாகவே இங்கே நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல நீங்க பாத்தீங்கன்னா நேருஜியோட ஸ்டாச்சு இருந்துச்சு. ஸோ அதுக்கு அப்படியே பின்னாடி தான் வந்து பிரெஞ்சு காலனி வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கு அப்படி பக்கத்துல வந்து இந்த ஓல்டு லைட் ஹவுஸுமே பார்த்தோம். பெஸ்ட் டைம் டு வாட்ச் இந்த ராக் பீச் வந்து ஒரு 5:30 to 6, அப்படி இல்லைன்னா மார்னிங் கிட்ட போங்க. உண்மையிலேயே பார்க்க பிளசண்டா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த நேரு சிலைக்கு பக்கத்தில் நிறைய சின்ன சின்ன ஷாப்ஸும் வச்சுருந்தாங்க. ஸோ
ஸோ இது நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். நான் இந்த காந்தி சிலை பார்த்துருக்கேன், இது நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ ரீசெண்டாக தான் கட்டியிருக்காங்களான்னு தெரில. யாராவது பாண்டிச்சேரியில் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இது ரீசெண்டாக தான் இது பண்ணியிருக்காங்களா, இது முன்னாடியே இருந்துச்சாங்கிறத. ஸோ அப்படி சைடில் பார்க்கும்போது ஒரு கிராஃப்ட் பஜார் மாதிரி ஒன்று பார்த்தோம். ஸோ இது அப்படியே தாண்டினோன்னு தான் நம்மளுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் காலனி வரும். சரி, ஓகே, கிராஃப்ட் பஜாரில் இங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு அப்படி உள்ளே போனோம். ஆனால் அங்கேயும் வந்து மக்கள் வந்து நிறையா வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ மோஸ்ட்லி இங்கே இந்த டைப்ஸ் ஆஃப் ஹேண்ட் பேக்ஸு அந்த மாதிரி தான் பேக் வெரைட்டிஸும் நிறையா இருந்துச்சு. நம்ம இந்த மணி வைக்கிற மாதிரியும் அதே மாதிரி உமன்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரியும் உள்ள ஹேண்ட் பேக்ஸ் நிறையா இருந்துச்சு. ஸோ அப்படி அந்த சைடு வெளியில் வந்தோடனே இங்கே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரெஞ்சு காலனி இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆனது. ஸோ ஒவ்வொரு இதாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இங்கே ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அது மாதிரி தான் நிறையா இது பார்த்து வச்சுருந்தோம். ஸோ இது ஃபஸ்ட்டு உள்ளே நுழைஞ்சோடனே ஹோட்டல் டிவில்லே இருந்துச்சு, நல்ல பெருசாகவும் இருந்துச்சு, சூப்பராகவும் இருந்துச்சு. கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த ஸ்பாட் கிட்ட தான் அந்த ஹை டிசைன் போட்டிருந்தது. இந்த ஸ்பாட் கிட்ட தான் ஏகப்பட்ட பேர் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. அது அவன் சொன்னோம், அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் ஸ்பாட்னே சொல்லுவேன். பின்னாடி உள்ள டிசைன்ஸாக இருக்கட்டும், அந்த இது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. போனீங்கன்னா நல்ல ஃபோட்டோகிராஃபியோட போனீங்கன்னா செம்மையாக நல்ல நல்ல ஸ்டில்ஸ்லாம் வந்து உங்கள் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் பக்காவாக இது பண்ணலாம். அங்கேயும் வந்து நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் எடுத்து கொடுக்கட்டுமான்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அவங்க மூலமாக இது பண்ணுங்க, நல்லா எடுத்து கொடுப்பாங்க நான் நம்புகிறேன். நான் சொன்ன மாதிரி அந்த ஏரியாவில் வந்து நிறையா ஃப்ரெஞ்ச் கெஃபேஸ் வந்து நிறையா இருந்துச்சு. ஸோ பர்டிகுலராக ஏதாவது ஒரு டெசர்ட் சாப்பிட்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம், அது இங்கே ஏதாவது சாப்பிட்லான்னு. அப்படி தான் வந்து ஒவ்வொரு ஏரியாஸ்லையும் போய் ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்ஸும் ஒவ்வொரு கஃபேயுமே நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ பாருங்கள் இந்த வீடியோவில் மேக்ஸிமம் ஃப்ரெஞ்ச் காலனியை வந்து ஒரு ஈவினிங் போல் எக்ஸ்ப்ளோர் பண்ண எப்படி இருக்கும்ன்றது தான் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக காட்டியிருப்பேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு விஷுவல் இதாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ அப்படி நாங்கள் போயிட்டு இருக்கும்போது எங்கள் கண்ணில் தென்பட்டதான் இந்த அங்கிள்ஸ் பீட்டர் பேன் கேக் ஸ்பாட்டு. ஸோ என் ஒய்ஃபுக்கு அன்னைக்கு வந்து பர்டிகுலராக அந்த பேன் கேக் கிரேவிங்ஸ் இருந்தனால இங்கே ட்ரை பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, உள்ளே போயிட்டு ட்ரை பண்ணலான்னு பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் செல்ஃப் சர்வீஸ் தான். அவங்கள்ட்ட வந்து எல்லா வெரைட்டிஸுமே இருக்குது, பட் பேன் கேக் வெரைட்டிஸ் வந்து நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ அதில் இருந்து 2 இதுதான் நாங்கள் சூஸ் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன சூஸ் பண்ணேன்னா ஃப்ரெஷ் ஃப்ரூட் கிரேப்னு ஒன்று சூஸ் பண்ணேன். ஸோ பேன் கேக்கை வந்து நல்லா அந்த தோசை மாதிரி ஊற்றிட்டு அதுக்கு மேலே 3 வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸை வச்சு லைட்டாக க்ரீமும் ஹனியும் வச்சு கொடுத்துருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த க்ரீமை ஊற்றி அந்த ஃப்ரூட்ஸோட அந்த பேன் கேக்கை சாப்பிடும் போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. போனீங்கன்னா ஒன் ஆஃப் த மஸ்ட் ட்ரைன் நான் சொல்லுவேன், அதிலே போட்டிருப்பாங்க மஸ்ட் ட்ரைன்னு. கண்டிப்பா போனீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 250 to 280 rupees கிட்ட வரும். ஸோ அந்த ப்ரைஸுக்கு வந்து ஓரளவு டேஸ்ட் வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் நான் ஆர்டர் பண்ணது என்னன்னா இந்த தீராமிசு டபுள் பேன் கேக் தான். ஸோ எனக்கு இது அந்த அளவுக்கு பிடிக்கல. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த காஃபி ஃபிளேவர் வந்து ஒரு மாதிரி கெடுத்து விட்டுச்சுன்னு சொல்லுவேன். அந்த சைட்ல வச்சிருக்கிற அந்த அதுக்கு சைட்ல கொடுத்திருந்த அந்த ஒயிட் சாக்லேட் டிப் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த டபுள் பேன் கேக் மேலதான் வந்து இந்த காஃபி ஃபிளேவர் ஊத்தி இருந்தாங்க. ஸோ அதை வந்து டிப் பண்ணி சாப்பிடும் போது மட்டும்தான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அந்த ஒயிட் சாக்லேட் டிப் பண்ணி சாப்பிடும் போது நல்லா இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருங்க. வேற ஏதாவது இருந்தா அதை கொஞ்சம் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. இதோட பிரைஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு இதுவும் வந்து ஒரு 250 to 280 rupees கிட்ட வந்துச்சு. ரெண்டும் சேர்த்து வந்து எங்களுக்கு ஒரு 500 to 600 rupeesக்குள்ள வந்துச்சு. ஸோ அப்படி இந்த ஸ்பாட்டை முடிச்சுட்டு அப்படியே அந்த சைட்லேயே வந்து சரௌண்டிங்ஸ்ல அப்படியே சுற்றினோம்.
ஸோ இங்க போனீங்கன்னா இந்த அங்கிள் பீட்டர்ஸ் பேன் கேக் வேணா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையிலேயே வந்து காசுக்கு வந்து ஒர்த்தா தான் இருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும். நைட் ஆக ஆக இந்த பீச் பார்க்கவே அவ்வளோ பிளசண்டா இருந்துச்சு. ஸோ அந்த ராக் இதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லைட்லாம் செட் பண்ணி சூப்பரா வச்சிருந்தாங்க. சரி ஓகே, அங்க அப்படியே முடிச்சுட்டு ரூமுக்கு போற வழியில இன்னொரு ரெஸ்டாரண்ட் வந்து ட்ரை பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ இன்னொரு வாட்டி மார்னிங் டைம் வந்து இந்த ஃப்ரெஞ்ச் காலனி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் இந்த அல்பைக் ஸ்பாட்டை பார்த்தோம். இது வந்து நிறைய பேர் வந்து இதை ஓவர் ஹைப் பண்ணி சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ நான் சொல்றது மற்ற பிரான்ச்சஸ் எல்லாமே லைக் இந்த அப்ராட்ல இருக்கட்டும், இதை தவிர்த்து வேற சில பிரான்ச்சஸ் எல்லாம் அல்பைக்ல உள்ள இந்த சிக்கன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், ஃப்ரைட் சிக்கன் ரொம்ப நல்லா இருக்கும்ன்றனால ஓவர் ஹைப் பண்ணி போனோம். ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணது வந்து ஃபர்ஸ்ட் 2 ட்ரிங்க் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், மெரண்டாவும் மவுண்டன் டியூவும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் மவுண்டன் டியூ நான் குடித்தேன், அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஸோ அதோட சேர்த்து இந்த மீல் காம்போ ஒன்று வாங்கினோம். இதில் எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் வெரைட்டி காம்போன்னு சொல்லுவாங்க, எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் சிக்கன்ஸும் இருந்துச்சு. 2 பீஸ் விங்ஸு, 2 பீஸ் லெக் பீஸு, அந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் சிக்கனும் இருந்துச்சு. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த மஸ்ட் ட்ரைனே சொல்லுவேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை தவிர்த்து அவங்கள்ட்ட வேற என்ன நல்லா இருக்கும்னா ரோஸ்டட் சிக்கன் ஒன்று சொல்லுவாங்க, அதுவுமே நல்லா இருந்துச்சு. அதுவுமே இதுல ஒரு 2 பீஸ் கிட்ட வந்துருந்துச்சு, போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ காம்போல இன்னொன்று எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த சிக்கன் ஸ்ட்ரைப்ஸ் தான். இது ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பிட. எனக்கு விங்ஸ் பிடிக்கல, பட் இது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. போனீங்கன்னா இதையும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ தேவையில்லாம இங்க வாங்கின ஒரு டிஷ் தான் வந்து இந்த சிக்கன் பீஸா, ஃப்ரைட் சிக்கன் பீஸா. இது வந்து அந்த அளவுக்கு வந்து பிடிக்கல, ஏன்னா கொஞ்சம் சூடா இருக்கும்போது சாப்பிடும்போது கூட ஒரு நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் ஆற இதோட டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு கொஞ்சம் பிடிக்கல. இதை தவிர்த்து அவங்கள்ட்ட மந்திஸ்ல இருந்து நிறைய இருக்கு, போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஓவரால் எனக்கு இந்த ஸ்பாட் வந்து ஓகே தான், கொடுத்த ஹைப்புக்கு கொஞ்சம் கம்மி தான். ஸோ அல்பைக்ல சாப்பிட்டாச்சு. ஸோ இன்னைக்கு எண்ட் ஆஃப் டே 1 இன் பாண்டிச்சேரி. நாளைக்கு என்னென்ன ஸ்பாட் போறேன், எங்கெங்க ஃபுட்ஸ் ட்ரை பண்றேங்கிறத நான் வந்து இன்னொரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye.